சொல்றேன் அத்தா, என் நிலவரம் என்னமோ அதை சொல்றேன். இப்ப மட்டும் வலுவலுன்னு இருக்கா, அப்பலாம் அப்படி இல்லை, மறக்க மாட்டேன்டுச்சா. என் நிலவரம் அதைத்தான் சொல்றேன். இருந்த சம்பள காசுகளை எல்லாத்தையும் வாங்கி அங்கே சாமி முட்டம்ல எல்லாத்துக்கும் செலவழிஞ்சிருச்சா. தங்கச்சிக்கு பீஸு பாதி பாதியும் கட்டியிருக்கோம். தங்கச்சிக்கு பீஸ் 5000 கட்டியிருக்கோம், பாப்பாவுக்கு பீஸ் 5000 கட்டியிருக்கோம், சரமாவுக்கு பீஸ் 5000 கட்டியிருக்கோம். இவன் வந்து கவர்மெண்ட் எங்க கவர்மெண்ட் ஸ்கூலுங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் பீஸு தானா பார்த்துக்கோங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் ஃபீஸ் 6000மா. அப்புறம் யூனிஃபார்முங்க 2 யூனிஃபார்ம் தராங்களா, 6000 எவ்வளோடி, 2000 ஆண்டி, 2000மா. யூனிஃபார்முக்கு 2000மா. அப்புறம் வேணு பீஸு எல்லாம் பார்த்துக்கோங்கம்மா. அப்புறம் அவளுக்கு ஒரு 18,000 சில்லறேன். கொஞ்சம் நோட்டுக்கு தனியாக கட்டிடணுமாங்க, சீட்டுக்கு பீஸு தனியாமா. அப்போ அந்த பீஸ் எதுக்குன்னு தெரியலையே. பீஸு தனியாக கட்டிடணுமா, 20,000 30,000 உண்டு. அப்புறம் மறுபடியும் நோட்டுக்கு தனியாவா, அப்புறம் சீட்டுக்கு தனியாவா. என்னென்னு சொல்கிறிய. ஒரு பிள்ளைய படிக்க வைக்கவே ஒரு குடும்பத்தில் என்ன ஆகிக்கிட்டு இருக்கு. அதுக்கு தானே ஒத்த பிள்ளையோட நிப்பாட்டிக்க 2 பிள்ளையோட நிப்பாட்டிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் பெரிய மாவீரர்கள், நாங்கள் 3 பிள்ளை வருவோம், 5 பிள்ளை வருவோம், வீட்டுக்கா சோத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு சட்டம் பேசிக்கிட்டு பிள்ளை பெறுறது. 3வது பிரசவத்தை பச்சி பாப்பா என்னைக்கு கோவப்படுறதே கிடையாது. எனக்கு இங்கே வலி வந்து கத்திக்கிட்டு கிடைக்கேன். உன்னை யாரும் 3வது பிள்ளை வர சொல்லுது, நீ குடும்ப கட்டுப்பாடு ஏன் பண்ணாமல் இருந்து நான் அப்போ கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தா யார் பதில் சொல்கிறது சொல்லுங்கள். நான் இங்கே வலி துடிச்சிக்கிட்டு கிடைக்கேன். வீட்டுக்காரர் உள்ளே வரக்கூடாது, வெளியில் நிற்கிறாரு. என்ன பெத்த ஆத்தா இந்த பரிதாபத்துக்கு இந்த ஆத்தாட்ட போய் கேட்டால் இது என்ன சொல்லுவோம். எதுக்கு உன் மகன் 3ஆவதா குழந்தை இருக்கிறா, ஏன் பெறா, நீ குடும்ப கட்டுப்பாடு பண்ண சொல்லலையான்னு இதுகிட்ட போய் கேட்டா இது என்ன சொல்லுவோம். ஏத்தே எனக்கு என்னத்தே தெரியும். ஏன் மாடி சொன்னது சொல்லு மக்கள்கிட்ட. நானா சொல்லிச்சு. அப்புறம் இந்த பிறகு கொஞ்ச நாளைக்கு பிறகு நான் தடி சங்கடமாக இருக்குது எனக்கு மனசில் அப்படின்ட்டேன். அப்புறம் தான் என் பேத்தியார் அது 3வது போகக்கூடாது. ஒரு ஆணும் பொண்ணு இருக்கு எதுக்கு அப்படின்ட்டு அதே தான் என்கிட்ட புலம்பிட்டு கிடக்கு. ஆணும் பொண்ணு இருக்குது எதுக்கு அதுன்னு சொல்கிறீங்களே மாதிரி. குழந்தை இல்லாமல் 3 வருஷம் இருக்கையில் இப்படி கஷ்டமாக இருந்துச்சு, அதை போய் அழிச்சிட்டு வந்து சொல்கிறீங்களே மனசாச்சு இல்லாமல். நான் பெற்று வளர்ப்பேன் பேசாட்டிக்கிருக்கு அப்படின்ட்டு எங்கள் வீட்டுக்காரர் சொன்னேன். அப்புறம் கிளம்பிட்டார். வெளியில் நின்றவர் விடுவிடுன்னு உள்ளே வந்து பிள்ளைக்கு பிரசவம் பார்க்க சொன்னால் ஏன் 3வது குழந்தை வருதுன்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா. உங்ககிட்ட சோறுன்னு வந்து நிற்க போகிறோமா என் பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து. அப்போத்தான் நீங்கள் கேட்கணும் ஏன் பிள்ளை பத்தண்டு. இப்போ நீங்கள் கேட்கவே கூடாது, நான் எத்தனை பிள்ளையும் பெறுவேன். பிள்ளைக்கு பிரசவம் நடத்துறீங்களா, இப்போ என்ன சொல்கிறீங்கன்றாரு. எனக்கு ஆச்சரியமாக போச்சு. என் ஜீவியா ஒரு இடத்துலையும் தொண்டையை உயர்த்தி பேசவே மாட்டார். ஏமா ஆஹா ஆஹா எப்பா நம்ம அப்பா நம்ம பிடிச்சி பேசுகிறாரு. நம்ம பேச வேண்டிய இடத்துல பேசணும்ல. அதுக்கு ஏப்பா ஒரு இடத்துல பேச வேண்டியில எப்படி பேசுகிறேன்னு குழந்தை ஒரு கேட்டுக்கிறேன். ஆமாம் நீங்கள் வழியில் துடிச்சுக்கிட்டு இருக்க, இப்போ போய் குடும்ப கட்டுப்பாடு பண்ணலையாண்டா. இனிமேல் பேசி என்ன செய்ய, இனிமேல் பண்ணுறதா பண்ணி விட்டுட்டு குடும்ப கட்டுப்பாடு கரெக்டாக பண்ணிக்கோங்க. பிள்ளைகளை பெருத்தா போதுமா வளர்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பண்ணி விட்டாங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. பண்ணலை அவங்க தான் பண்ணணும். கவர்மெண்ட்டில் பண்ணலை, விட்டாச்சு, நின்றுச்சு, பிள்ளை பெத்தாச்சு. வேலை போகையில் ஏன் பண்ணலைன்னு கேள்வி கேட்டுருப்பா. கடுப்பு வருது. நீ இங்கே கத்துறது வேறு எனக்கு டென்ஷனாக இருக்குது அப்படின்ட்டாரு. பொண்டாட்டி மேலே அப்படி பாசம். அப்படி பூரா பீஸப்லாம் கட்டிவிட்டு இருக்கோம். ஆத்தா உழுக போகுது என்னத்த உழுகுறதுக்கு. அதுக்கு கொஞ்சம் காசு கம்மியாக இருக்குதே உழுதவனுக்கு கொடுத்தேண்டுது. நான் இப்போ தானே கோயில் உலகத்துக்கு போயிட்டு வந்தவங்களை எல்லாம் செலவழிஞ்சு போச்சு. இன்னும் போது சனிக்கிழமை வீட்டுக்காருக்கு சம்பளம் போட்டால் தேத்தா அது சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி நான் ஞாயிற்றுக்கிழமை போகிறேன்னு இருக்கு. கூட குறையா இருந்தால் தாய் மகளும் கொடுத்து வாங்கிக்கிற வேண்டியதுதான். என்ன சொல்கிறிய. அப்புறம் என்ன நம்மளுக்கு தாய்க்குள்ள பிள்ளைக்குள்ள அது என்ன செய்துவாகும். அது விவசாயத்தை போட்டு மக்கமார்களுக்கு தான் செஞ்சுக்கிட்டு கிடக்கும். அதனால தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ நாளை கழிச்சு போ ஆத்தா, வா ஆத்தா உள்ள பல்லு குத்துது, பல்லு சொல்லிட்டு வா ஆத்தா. ஞாயிற்றுக்கிழமை போ. சனிக்கிழமை சம்பளம் வாங்கிட்டு வந்துடுவார். வாங்கிட்டு போய் கொடுத்துவிட்டு அது என்ன சேச்சி போய் வச்சு உழுகணுமா. என்னமா அனுப்புற ஒரு 2-3 காட்டுக்கு மண்டி போய் கிடச்சி அதெல்லாம் கட்டையை பறித்து அதை அப்படியே உழுது விவசாயத்தை போடுவோன்னு பார்க்குது. எல்லாத்துலேயும் போட்டு விடுவோம். சும்மா எனக்கு காட்டுக்கு மண்டி போயிருக்கு. ரொம்ப பார்க்க முடியல அம்மாவால். இவங்க மருமைய மருகளுக்கு ஒருத்தருக்கு வரப்பு எடுத்துடல, வாய்க்கால நடந்து வர தெரில. சிம்மா அப்பாவுக்கு வரிக்கி விட்டு புதக்கடி விழுக போகிறாரு. செகதிக்குள்ளே காலை வச்சுட்டு நாற்று நடுற செகதிக்குள்ளே காலை வச்சுட்டு தூக்க முடியலை, இழுக்க முடியாமல் தர்றாரு. தருக்கு புருக்குண்டு வேணாம் 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 பொங்க போட்டுருச்சு எங்கள் அம்மா. வரப்பு நான் வெட்டிடுவேன், குடுக்குமதி நீர் கொஞ்சம் வெட்டினாரு. அது என்னவா முடிச்ச வரைக்கும் வெட்டினார். அவர் வெட்டிட்டு பழக்கம் இல்லை, பழக்கம் இல்லாத பக்கத்தில் வரமாட்டாள். வர சொல்ல மாட்டேன், வரப்பு இல்லை, வர தெரியாது. ஆனால் வரப்பு வரனே மாதிரி என் பிள்ளைய 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்க்கலை. நான் கஷ்டப்பட்டு பிறந்து வளர்ந்து வடை ஓடுற வேலையை கஷ்டமாக நினைக்க மாட்டேன் நான்.
அது ஒரு எப்படி சொல்கிறது, பொழுதுபோக்காக நினைப்பேன். பொழுதுபோக்கு மாதிரி வேலை. அந்த வேலை வந்து பொழுதுபோக்கு வேலை மாதிரி நான் நினைப்பேன். கஷ்டமாக நினைக்க மாட்டேன். தடி எம்புடு கஷ்டமாக இருக்கு. ஏழை அண்ணன் நம்ம இது மாவு மாவு கிரைண்டர் போச்சுங்க, என்னது இல்லை ஓயாமல் கிரைண்டர் போஞ்சு போயிடும். கிரைண்டர் போ மிக்சியில் அடித்து பார்த்துக்குங்க. மாவு நேற்றுலாம் ஊற வச்சதை நேற்றா 2 நாள் ஆச்சு, காலியாக போச்சு. இது புகஞ்சு போயிருதுங்க. ஓடிக்கிட்டு இருக்கையிலே என்ன அப்படியாமா இருந்துச்சு, அப்படியே புகையாக வந்துச்சு. நல்ல வேலை பக்கத்தில் இருந்தேன், இல்லைன்னா தீ பிடிச்சிங்களா போச்சு. இன்னும் வாங்கணும், இன்னும் வடை கிடைக்காது, அதெல்லாம் மிக்சியில் அடித்தா கட்டாது. வாங்கணும், மாவு வாங்க சொல்லுப்பேன். பூச்சாக்குட்டி எழுதிக்கிட்டு இருக்காரா? சரி எழுதி முடிச்சுட்டு வாங்கிட்டு வரேங்க போய். ஆமாம், 10ஆம் கிளாஸ் படிக்கிறதுனால இப்போத்தையும் கூர்ந்து படிக்கிறாரு. முதல்ல டிவி வந்து கிரிக்கெட் அடிச்சுக்கிட்டே தெரியுவார். நம்ம இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, சரமா நல்ல மார்க் எடுத்துக்கணும் பிடிச்சி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கு. அதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆத்தாட்ட. ஆத்தாவுக்கு கண்ணு தண்ணி மதி வாடி அம்மாச்சிக்கே. ஏன் இப்போதான் குடிச்சிட்டு இருக்கேன். சோறு இருக்கு, சோறு சாம்பார் இருக்குது, ரசம் இருக்குது, கஞ்சி ஆக்கி. நீ தங்கச்சி வீட்டில் இருக்க சொல்லவே இல்லை. ஃபோன் அடித்தா ஃபோனும் போக மாட்டேங்குது. என்ன ஆச்சு, ரீசார்ஜ் பண்ணாமல் கிடக்குது வருது. ஏன் போனா எங்கே நம்ம இங்கே வீட்டில் கிடக்கு. நான் ஃபோன் அடிக்கிறேன், இப்போ ரீசார்ஜ் இது என்னமோ சொல்லுச்சு, நல்லா சொல்லுச்சு. அதோட பார்த்துட்டு இப்போ மேக்கப் போடுறதுக்கு இந்த இது கேட்டால் மேக்கப் செட்டு தங்கச்சிக்கு ஃபோன் அடிச்சு, அது எப்படி ஆர்டர் பண்ணுறது, எப்படி ஆர்டர் பண்ணுறேன்னு கேட்டேன். ஆர்டர் பண்ணி விடுறியா அட்ரஸுக்குண்டா? ஒன்று 300 400 2000 ரூபாயா மொத்தமாக. ஃபவுண்டேஷன் ஒரு விலையா, க்ரீம் ஒரு விலையா, அடிக்கிறது ஒரு விலையா. என் மகன் கேட்டு கிடக்கா பூச்சாவுக்கு போடக்கூடாதான். அப்போதோட சொல்லவும் பேசாண்டு இருக்கா. சொல்லவும் லிப்ஸ்டிக் மட்டும் வாங்கிடுவோம். 2000 வாய மூடிட்டேன். ஏய் போட வை அப்படின்ட்டு. என்ன ஒன்றுமே பேச கடம்டா. என்னம்மா இப்போ சொல்கிறா, 2000 வாங்கி போடுறா. அதை விட கூட வாங்கி போடுறவங்க இருக்காங்களா, 8000 7000 வாங்கி போடுறவங்க இருக்காங்க. நான் ரொம்ப லோ பட்ஜெட்டுண்டா. அப்படியாத்தா லோ பட்ஜெட்டா? 2000 இருந்தால் 2 சிப்பு அரிசி எடுத்து 2 மாதம் குழு சோறாக்கி சாப்பிட்டு வாழ்ந்துருவேன். என் தங்கச்சி ஒரு டைப்பு. என் தங்கச்சி சந்தோஷமா எதையும் ஜாலியாக வாழ்ந்த ஆண்டு அனுபவிச்சுட்டு போயிருந்தாடே அப்படின்னு இருப்பா. நான் ஒரு டைப்பு, எங்கள் ஆத்தா ஒரு டைப்பு. இப்போ மாற்ற மாட்டேன். அப்படியே பார்க்குறேன், இந்த நம்மளுக்கு கஷ்டம் தெரியல. அதையும் சொல்லும். காலியாக கிட்டு ஓடி அவளுக்கு வாட்டு குதூகலமாக இருக்கிறவளும் நல்லா. அவளுக்கும் காலந்தே ஓடுது. நான் கஷ்டப்பட்டு காட்டிலையும் மேட்லையும் உழைக்கிறேன், எனக்கும் காலந்தே ஓடுது. சொல்கிறேன் வருத்தப்படாதான். வேற கையில் அப்படி பிறந்திருக்கான். இப்போ கஷ்டப்படுத்தேன், காலத்தை ஓட்டணும். நீ கொஞ்ச நாளைக்கு 50 வயசு ஆக போகுது. நீ ஒன்று யார் வீட்டில் இருந்துதானே சொல்கிறோம். நீ இருந்து சொன்னாலும் நான் இருக்க மாட்டேன். குணாமகளுக்கு எனக்கு செஞ்சது மாதிரியே குணாமகளுக்கு செய்யணுமா. எனக்கு காது குத்துக்கு வந்து 50000 செஞ்சிச்சு. 50000 செஞ்சு அரைப்பையன் தோடு கொடுத்துச்சு. அதே மாதிரி குணாமகளுக்கும் 50000 கொடுத்து அரைப்பையன் தோடு கொடுப்பதான். அதுக்கு உழைச்சி சேர்த்துக்கிட்டு கிடக்கு. என்ன பெத்தாப்பா பெத்த பிள்ளைகளுக்காக உண்மையிலே கஷ்டப்பட்டு பெத்த பிள்ளைகளுக்காக உழைக்கிற ஒரே ஜீவன் தான் அது தாய் தான். தாய் தகுந்ததே. ஆமாம், அதுதான் கடவுள், உண்மையான கடவுள். அப்படியே அந்த ஆத்தா உழைச்சிட்டு கிடக்கும். நான் சொல்லுவேன், ஏத்தா அப்போ உள்ள காலத்தில் அப்பா இருந்தார். நல்லா வெள்ளரி வியாபாரம் பார்த்தாங்க. வெள்ளரிக்காயெல்லாம் போட்டு 2 ஏக்கரில் வெள்ளரிக்காய் போட்டு லோடு ஆட்டால் பெரிய டேக்கர் லாரி, அது என்னம்மா அரைப்பாட்டி லாரி இருக்குல்லங்க, அந்த லாரியை கொண்டு வந்து அப்படி ஏற்றுவாங்க. வெள்ளரிக்காய் அம்புட்டு வெள்ளரிக்காய் காய்ச்சிருக்கும் பார்த்துக்குங்க. வெள்ளரிக்காயை காய்ச்சி அப்படி 2 ஏக்கரில் காய்ச்சுன்னா ஒரு வயல்லையே பிடுங்கன்னா ஒரு லோடு நிறைஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு காயான காய் காய்ச்சு பேரன் பிறந்து கிடக்கேன். பழம்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீடு ஊற வெள்ளரி பழந்தேன். அள்ளி கொண்டு போய் அழிக்க முடியலை, போய் விற்க முடியலை. அப்படியே போய் ஏலத்துக்கு விட்டால் குறைச்ச விலையில் கீழே அழுகி போகிறதுக்கு அப்படியே ஏலத்து காசு எப்படியாவது முடுங்கடான்னு விட்டு எங்கள் அப்பா சில்லறையா வியாபாரம் விற்று சில்லறையா மட்டும் ஒரு கட்டப்பை நிறையா கொண்டு வந்தார். என்னவா காசு தூக்கு பயமில்ல, இதை தூக்கிடு வாய் பேசுகிறேன் அப்படின்னாரு. தூக்கவே முடியல. எங்கள் கட்டப்பை இது இல்லை, பை இல்லை, தூக்க முடியல. அந்த அளவுக்கு ஒரு கணர்ந்து வருங்க அந்த இது. அதை பூரா எங்கள் அப்பா தட்டில் அப்படியே கோபுரமாக கொட்டி வச்சார். காது குத்தில் குழந்தைங்க தட்டு வைக்கிறதுல அப்படி வச்சாரு. காசா வெள்ளி காசு வேறு இருந்துச்சு. இங்கே வர்றா வெள்ளரிக்காய் வேலை தானே அது ஊரா அப்படின்னு ஊரை சொன்னாங்க. வெள்ளரிக்காய் காய்ச்சதானா அப்படின்ட்டு. அப்படி ஒரு வெள்ளரிக்காய் காய்ச்சுங்க. வெள்ளரிக்காயில் அப்படி ஒரு வருமானம், நல்ல வருமானம். என்னம்மா எங்கள் அப்பா அந்த இதில் பொதிகை டிவியில்
முதல்ல சும்மா வெள்ளரி இதில் வந்து வெண்டைக்காய் பருத்தி இதுக்கு போடுவோமா, அதில் சும்மா விதைச்சி விடுறது, குழியை தோண்டிக்கிட்டு போட்டு விட்டா திங்கிறது தான் காய்க்கும் பார்த்துக்குங்க. இந்த பொதிகை டிவியில் எத்தனை அடிக்கு எத்தனை இது போடணும், எப்படி உரம் போடணும் இதெல்லாம் சொல்லியிருந்துருக்காங்க. அதை தச்சையில் எங்கள் அப்பா பார்த்துக்கிட்டு அதே மாதிரி போய் கொத்தி 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 போட்டுக்கிட்டு இருந்தார் பார்த்துக்குங்க. எங்கள் அம்மா இந்த ஆள் வேலைக்கும் போகாமல் வெட்டிக்கும் போகாமல் சும்மா போய் வயக்காட்டில் விளையாண்டுக்கிட்டு தெரியுது அப்படின்ட்டே ஊரில் பொம்பளைகிட்ட பூரா எங்கள் அம்மா குடச்சிக்கிட்டு இருந்திருக்கு. எங்கள் அம்மா குடச்சிக்கிட்டே தெரியட்டும்ட்டு எங்கள் அப்பா போய் தினமும் போய் அதுக்கு போய் தண்ணி இதில் கொண்டு போய் எதில் கொண்டு போனார், குடத்துலையா, சின்ன குடத்துல கொண்டு போய் ஊற்றிருந்துருக்காரு. புச்சுக்கு புச்சுக்கு புச்சுக்கிட்டு புளி புளியாக போட்டு வளர்த்துக்கிட்டே நீ கூட்டி இத்த தண்டி 4 இலை விட்டுச்சு அவருக்கு கண்டு. நல்லா நெருக்க நல்லா அவர் போட்ட மாதிரி நல்லா பச்சை பச்சையேன்னு தெரிய ஆரம்பிச்சிச்சு வயலில். ஏன் அங்கே நீ என்னடி சொல்கிற, உன் புருஷன் விளையாண்டுக்கிட்டு இருக்கான்ற, அங்கே போய் பாரு வெள்ளரி அப்படி ஒரு கண்டு காய்ச்சி கிடக்கு. ஓம் போனா இங்கே அம்மா பச்சி ஓட அங்கே தான் கிடக்கா வீட்டுக்குள்ள வந்து பாரு மேலே பாருங்க அண்ணன் பச்சை பசேர்னு இருக்கு. நீ போய் பாருன்னு இருக்காங்க. எங்கள் அம்மா போய் பார்த்துருந்துருக்கு. எங்கள் அப்பா அடிய நாசகாளி இருக்குல்ல ஏவா சொல்ல விடுமா கதைய, இங்கே அடிய நாசகாளி இங்கே எதுக்கிட்டே வந்தேன் அப்படின்ட்டாரா. ஏன்டா முதல்ல குடஞ்சில அதுக்கு என்ன இப்படி அப்படி அப்புறம் களை விடுது. களை எடுத்து நாங்கள் ஊருக்கு போகிறோமுங்க, காய் விட்டுருச்சுங்க. காய் விட்டாஞ்சா எப்போ எங்கப்பா காயவே காணும், ஒத்த காய கூட காணும், வெறும் செடி தான் கிடக்குண்டே. அடக்கு இருக்கு பயவில் இங்கே இப்போ பாரு அப்படின்ட்டு ஒரு கவட்டை கம்பு மாதிரி இருக்கும். அந்த கவட்டை கம்பை வச்சு இப்படி குத்தி செடியில் பூரா அப்படி இது பண்ணி ஏந்தி தூக்குட்டாரு வருங்க. வெறும் காய் தாங்க, அப்படி ஒரு காய் இலைகளுக்குள்ள மரத்து போய் கிடந்துக்குறதுங்க. நம்ம போய் பார்த்தா தெரியுதுல 1 2 கிடக்குற மாதிரி தூக்கி காட்டினா இருந்துச்சு. அப்படியே முழுண்டு ஒரு கொடியில் 50 30 40 காய் கிடக்கும்புக்கா. அப்படி காய்ச்சிருந்துச்சு அந்த வருஷம். காய்ச்சி நான் மாசமாக இருக்கேன். காய்ச்சி எங்கள் அப்பாவால் முனிட்டோரில் கொண்டு போய் விற்க முடியலை. பாதி இது அழுகி அப்படியே மகுந்து வெள்ளரி பழத்தை தூக்க முடியல. ஒன்னொன்னு ஒரு பிள்ளையை தண்டி ஒத்தத்த வெள்ளரி பழம் அப்படியே மகுந்துருச்சு. ஆமா, சும்மா எங்க அம்மா கொடுத்து அப்படி வேஸ்டா போறத. ஆனா ரொம்ப அழுகி எப்படி போச்சு. ஊரம் பழுத்துச்சா மஞ்சே கிடக்கும். ஒரு தேரம் போட்ட விதையில 3 தேரம் காய் எடுத்து அதுவா அந்த தளவு காய் ஒரு தேரம் எடுத்தேன். அப்புறம் மறுபடியும் உழுதேன் கண்டு முளைச்சா. அப்புறம் அதுவா முளைச்சிருச்சுங்க. அந்த பழம்புறம் பழுத்து அப்படி விரிஞ்சிச்சுலங்க. அது ஊரம் வெயிலுக்கு காய்ஞ்சு அப்புறம் மழை பெஞ்சோன்னா அதுவா முளைச்சு அப்புறமும் காய். அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியல. செடி சடன்னு கிடக்கு. என்ன செய்யறது, உடுகிறதுக்கு மனசு இல்லை. மறுபடியும் காய போட்டு அப்படியே காய்ச்சிச்சுங்க. அப்படி ஒரு காய் காய்ச்சிச்சு காசா. அப்புறம் அம்மாச்சி விவசாய வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் தான் விவசாய வேலை தான் எப்பவும் பண்ணிக்கிட்டு இருக்கு, அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும். அப்படியே காத்தா விட்டு செமக்க முடியாதுல்ல. தாத்தா இருந்தாரு கொண்டு போய் அவர் போய் பைக்கில் கொண்டு தாத்தா இல்லையே கொண்டு போய் விற்க தலையில சமந்து எம்பிட்டு போய் விற்க. என்ன தாத்தா மயனை விற்று வச்சிருக்கேன், மயனை கொண்டு விற்க போறேன். அதுக்காண்டி தாத்தா உனதோட வெள்ளரி விட்டுட்டு இங்கிட்டு மக்க பார்த்து வந்துட்டு இப்போ கூட இந்த 2 வருஷம் அதுகளை பூரா சும்மா அடக்கிற காட்டுகளை பூரா இது அது என்ன கட்டையை புல்ரசை வச்சு பிடுங்கி அப்படியே உழுது போட புறம்பிட்டுக்கிட்டு இருக்கு. அதுதான் கட்டையை பிடிங்கிருச்சு புல்ரசு. எவ்வளோ இருக்கிறேன்னா 14,000 மணிக்கு எவ்வளவு? 1200. 1 மணி நேரத்துக்கு 1200 ரூபாய். என் புல்ரசு கொடுங்க. 5 மணி நேரம் பிடிங்கிருக்கான். அதுக்கு காசு கண்டுபிட்டு இருக்கு. நானும் சாமிக்கு இதுக்கு கோயிலுக்கு சாமி விட்டோம்ல, அதுக்கு 10-40,000 செலவு. 40,000 வந்துருக்கலாம். கணக்கு பார்க்கல. 40,000 மொட்டாமடியாக வந்திருக்கும். எப்படி அண்ணன் தான் போட்டோம். ஜெய்மரியான்னு கேட்டிருந்தீங்க ரொம்ப பேர். எப்படி ஜெய்மரை வந்துச்சுண்டு. ஜெய்மரியே கெல்லத்தே எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி ஜெய்மரை கிடையாது நல்லபடியாக சாப்பிட்டு போங்க. அண்ணன் போட்டோம். தம்பி கையில் வந்தவுக மொட்டை ஓட்டுருக்காண்டு வந்தவுக 10 100 கையில் கொடுத்தவுக ஒரு 6,000 7,000 வந்துச்சு. 4,000 வந்துச்சுமா வேணான்னு சொல்லக்கூடாது. அப்படி கொடுத்தவுக இப்போ எங்கள் கையில் கொடுக்கல, தம்பி மயன் கையில். என் மயன் கையில் இன்னும் 500 100 200 300 அப்படின்னு கொடுத்தவுக ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே வந்துச்சு. அதுதான். அப்புறம் செய்மரை கிடையாது. நான் கிடா விட்டு என் தங்கச்சி எனக்கு அவங்க தங்கச்சி விடுச்சு. எங்க சின்னவங்க எங்க அம்மாவோட தங்கச்சி 10 பேர் எடுத்து அவ்வளோ போயிருந்துட்டு என் தங்கச்சி கொடுத்ததை நான் வாங்கிக்கிறேன். மூஞ்சி எடுத்து அவ்வளோ விரும்பல நம்ம கொடுக்குறோம் மக்கா மாட்டேங்குது. எங்க அம்மாவோட பிறந்தவங்க 10 பேருங்க. அதுல 4 பேர் இருக்கப்பா. 6 பேர் இருக்காங்க. 6 பேர் தான் மாதிரியே 6 பேர் இருக்காங்க. 6 பேர்ல 2 பேர் தான் இருக்காங்க. 5 பேரா? ஆமா, 2 ஆம்பளை 3 பொம்பளை. ஆமா 3 பொம்பளை 5 பேர் தான் இருக்காங்க. 50 பேரையும் உங்களுக்கு போட்டோ எடுத்து காட்ட முடியல. 50 பேர் வாராகல்ல. தனி வேணான்னு ஓடுறாங்க. சரி போ, வேணான்னு ஓடுறவங்கள விரட்டக்கூடாது அப்படின்றத விட்டுட்டேன். எங்கள் வீட்டுக்காரோட வந்து 2 பொம்பளை 2 ஆம்பளை.
சித்தப்பா முக்க பெரிய முக்க நிறைய இருக்கா. எங்கள் மாமனாரோட பிறந்தவங்க வந்து 3 ஆம்பளை 3 பொம்பளை. என் மாமியோட பிறந்ததும் அதே மாதிரி ரொம்ப பேர் கூகுன்னு இருக்காங்க. அப்படி பேர் வந்திருந்தாங்க. அந்த குழந்தைன்னு காட்டினேன் பாருங்க, அவன் குழந்தை எங்கள் வீட்டுக்காரோட வந்தது. நல்லா இருந்தா குழந்தை கதையாக சொல்லிட்டு நடப்பேன். நீங்கள் அதெல்லாம் போய் ஞாபகம் இருக்கின்றது இல்லை. சரி ஏத்தே லைக் போடுங்க. இன்னும் போய் இன்னும் வேலை வட்டியில் பார்க்குறோம். எங்கள் ஆத்தாவை நானும் உட்காந்து பேசிகிட்டு இருக்க போகிறோம்னா. எங்கள் ஆத்தா இருந்தாத்தே எனக்கு மனசுக்கு நல்லா இருக்கும். எங்கள் ஆத்தாவோட அப்படியே உட்கார்றது, பேசுறது, மண்டையை சாச்சு படுக்கிறது நல்லா இருக்கும். சின்ன பிள்ளைய பேன் பார்த்து பிள்ளைகளை பூரா வளர்த்து கவுத்தி விடுறேன். அப்போ மூஞ்சி தெரியும். அப்படி வளர்த்து கட்டி கொடுத்து அப்படி புருஷ வீட்டில் நல்லபடியாக இருந்தால் தானே சந்தோஷமா இருக்கும். கரெக்டாக இருக்கா? இப்படிலாம் பேசக்கூடாது ஆன்லைனில். முடியுமா எந்திரி, இதெல்லாம் ஒரு பொம்பளை இருந்துக்கிட்டு எதுக்கு இப்போ படத்துக்கிட்டு சாஞ்சிட்டு குறுக்கு வலிக்குதா தாக்கல. சரி எந்திரிமா. ஏம்மா அவங்க சொல்கிறது ரைட்டு தான். படுத்துக்கிட்டுலாம் பேசக்கூடாது, நல்லா பேசும். ஆத்தா மேலே இருந்த பாசத்தில் சாஞ்சிட்டு அதில் ஒரு அக்கா சிங்கி இதை எந்த ஊர்லேயும் இருக்காங்க, வெளிநாட்டில் இருக்காங்க. உங்கள் ஆத்தாவை நேற்று தான் வஞ்சு வீடியோ போட்டால் எல்லாரும் உன்னைய வையவும் ஆத்தா மடியில் படுக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணுறேன்டாங்க. ஆத்தாட்டா அப்பப்பா நீ வா போ கொஞ்சம் என் மகளுக்கு தெரியாது. எதாக இருந்தாலும் வாயில் இருக்கிறத வச்சு தள்ளிட்டு போகும் என் மக பண்ணு. அப்புறம் வேற மாதிரிலாம் சூது வினயம்லாம் அதுட்டு கிடையாது. ஆறாச்சும் நடக்கிறத பூரா உள்ளத்தில் இருக்கிறத பூரா சொல்லுவாங்களத்த. என் மக வாயிலிருந்து உள்ளம் பூரா வந்துடும். என்னென்ன வீட்டில் நடக்குதா அதை பூரா நடந்ததை பூரா கதையாக சொல்லிடும். எல்லாரும் ஒன்றை மூடி மறைச்சி பேசுவாங்க. அந்த இது என் மாட்டை இருக்காது. என் மாட்டு இல்லாமல் இருக்குந்தே நானும் என் மக சின்ன மகனும் நான் வந்து என் மாட்டை இருந்து கடை சொல்லி இன்னும் இந்த என் மாட்டை தான் இருக்கேன். தங்கச்சி நான் கட்டிட்டு வரையில 3 வயசு தங்கச்சிக்கு. அப்பெல்லாம் அப்பா இருந்தார். எனக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் அப்பா இறந்தாரு. அதுக்கப்புறம் தான் அப்பவே கூட்டிட்டு வந்துட்டேன் நான் தங்கச்சி. மகளும் மருமையினும் எனக்கு நல்லது செஞ்சுட்டாங்க. நான் அதுக்காண்டி நன்றி கடனா நானும் நல்லது செய்யணும். புதன்கிழமை வேலைக்கெல்லாம் போக மாட்டேன். ஆமாம், புதன்கிழமை வியாபாரம் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். என் மகளுக்கு புதன்கிழமை மட்டும் நான் சந்தைக்கு. ஆமாம், மற்ற நாள்லாம் கொஞ்சமாக இருக்கும். நான் போட்டுக்கிறேன். மற்ற நாள் ஊரை வேலைக்கு கூட்டிடுவேன். புதன்கிழமை மட்டும் என் மகளுக்கு உதவியா அன்னைக்கு எழுத 700 போட்டு போடுவேன். என் மகளுக்கு சம்பாத்தியம் அது. என் மகளை எங்களை பார்த்துச்சுல என் மகளுக்கு போயிருவேன். இருக்க மாட்டேன். எல்லா வேலையும் பார்த்துருவேன். என் மனசு விழுந்துராதிரி போகணும். சந்தோஷமா இருந்துருவேன். இன்னைக்கு ஒரு உழுது என் மகளுக்கு. ஆமாத்தா என்னை பற்றி ஆத்தாவுக்கு எனக்கு லைக் கொடுக்கத்தே. குழச்சிக்கிட்டு இடத்தையே பேசிக்கிட்டு இடத்தையே உண்மை கதையை சொல்லிட்டு மக்களும் நல்லா இருக்கத்தே. நான் சொல்கிறேன் எல்லா மக்களும் என்ன மக இருந்தாப்புல நீங்களும் நல்லபடியாக இருக்கத்தே. திமிர் பிடிச்ச ஒரு அக்கா இருக்கா. இவ சேனல் திமிர் பிடிச்ச சேனல் அப்படின்னு எதை சொல்லியிருக்கியா? என் பிள்ளைய அப்படி சொல்லிருக்கியா? நான் அப்படியே சொல்லாதே. திமிர்னே சொல்லக்கூடாது. யாரையுமே சொல்லக்கூடாது. என் பிள்ளைதான் எங்க சொந்த காலில் உழைச்சி நின்று பாருங்க அப்படின்னு. அப்ப நாங்கன்னா வாடகை கல்வி அடிக்கிறோம் அப்படின்றதா எனக்கு சிறுபறிச்சு அவங்க கவனம். சரி அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க சொல்றாங்க. உனக்கு தெரிஞ்சது அதாவது நான் கத்தி பேசுறேன், கொஞ்சம் அடாவடி பொம்பளை மாதிரி பேசுறேன்ல, அதனால பார்த்து நீங்க என்ன நினைக்கிறேன். அதை எதுக்கு மறைச்சிக்கிட்டு ரொம்ப அப்புறாடி மாதிரியோ அல்லது இதை ஒண்ணுமே எங்கிட்ட இல்லை நாங்கள் கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்ற மாதிரி எதுக்கு சொல்லணும்? அது எதையாவது எதிர்பார்க்கறவங்க தான் சொல்லணும். இப்போ ஆன்லைன்ல அதுல என்ன இருக்கு அதை சொல்லிடும். ஆன்லைன்ல எல்லாத்தையும் சொல்லாது. நீங்கள் நினைக்கலாம் எனத்தையே பெருமை வச்சுக்கிட்டுறான்னு நீங்கள் நினைக்கலாம். அது என்னத்தை நான் வீட்டில் நடக்குதோ அதை சொல்லும். பெருமையும் கிடையாது, வறுமையும் கிடையாது. ஏதோ அது வாட்டில் நீ கஞ்சியை குடிக்கவா எல்லா மக்கள் மாதிரி கஷ்டம் இல்லாமல் இப்படி கஞ்சியை குடிச்சுக்கிட்டு இருக்கும். வேற என்னத்தை தேகண்டான் அதே இருக்கிறதே உண்மையை சொல்லிட்டு என்னமா சொல்லுவாங்களா, உண்மையை உறவாட்டுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி என் மக உண்மையை உறவாட்டு. அது தெரியாதவங்க என்ன ஒன்று நடிச்சுட்டு பேசுகிறான்னு சொல்லுவாங்க. என் மக பேச்சே இதுதான். நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நெசத்துக்கே உண்மைக்கே பாலம் அப்படியே தான் நேரம் இருக்குன்னே சொல்லுவாங்க. ஆமா, பார்க்குறவரும் அப்படி சொல்றாங்க. ஏக்கா வீடியோவுக்கா ஒன்று பேசுவாக்கா எல்லாருமே ஆன்லைன்ல. நான் அப்படித்தான் நினைச்சு வந்தேன். ஆனா அப்படியே பேச்சு மாறாம பேசுறீங்களே ஒண்ணுல அப்படின்ட்டு பேனு இன்னைக்கு அதை இருட்டிருச்சு போகட்டே ஞானம் கூடாது. சரி ஏத்தே லைக் போடுங்க. பெருமை வச்சுக்கிட்டே நடக்க முடியாது. நம்ம விரும்ப நம்மளே பேசக்கூடாது. உங்களுக்கு தெரியும் என்ன உண்மையா பொய்யாண்டு பேச்சுவார்த்தையிலே சில பேர் கண்டுபிடிச்சிருவாங்க. நல்லா அறிவித்திறனாண்டவங்களாம். திமுறலாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு திமுறுத்தனம் முடிச்சவெல்லாம் கிடையாது. திமுறெல்லாம் பேச மாட்டேன். யார்ட்டி ஏமா 5 வருங்க இத்தனை வருஷமா வெளியில ரோட்ல கடை விடுறேன். யார்ட்டையாவது சண்டையை நின்றுப்பாண்டுகளுங்க பேசாட்டிக்கு வந்துடுவேன். அதெல்லாம் நம்மளுக்கு பிடிக்காது. அதெல்லாம் என்னத்துக்கு? நம்ம குடும்பம் நம்ம வாழ்க்கை. நம்ம அதுக்கண்டு யார் வந்தாங்கட்டாலும் அதுக்கண்டு விட முடியாது. என்ன பயந்துக்கிட்டுலாம் ஓடி போய் ஒளியறவளும் கிடையாது. என்ன நல்லபடியா நம்ம மரியாதை மான மரியாதையோட வாழணும். அதுவே முக்கியம். மான மரியாதைன்றது மனுஷனுக்கு வேணும். அது இருந்தாச்சும் உடம்புல உயிர் தங்கணும். இல்லைன்னு தேவை. சரிங்களா? லைக் போடுங்கத்தே. நம்ம பார்த்துக்குறோம். நம்ம பேத்தியா பண்ணி இடத்துல பேடுவாக்காதம்மா. இந்த வார்த்தா சொன்னதை கேட்காதுங்க. தான் லைக் போடுங்க.